கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருக்கும் அனைவருக்கும் தெனாலிராமனின் திறமையை பார்த்து பொறாமையாக இருந்தது. எப்படியாவது தெனாலிராமனை விட நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை பற்றி இல்லாத விஷயங்களை திரித்து கூற ஆரம்பித்தனர். மன்னருக்கு தெனாலியின் மேல் சந்தேகமே வரவில்லை. ஆனால் திரும்ப திரும்ப பொய்யை கூறினாலும் அது உண்மையாகி விடுவது போல ஒரு நாள் மன்னருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. தெனாலி, நீ மக்களிடம் ஏமாற்றி நிறைய லஞ்சம் வாங்குவதாக நிறைய புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மன்னா, நீங்கள் அதை நம்புகிறீர்களா? ஆம், நீர் இல்லை என்று மறுத்தால் நிரூபியுங்கள். மறுநாள் சபை கூடியதும் காவலாளி ஒருவன் ஒரு ஓலையை கொண்டு வந்து மன்னரிடம் கொடுத்தான். மன்னா, என் வணக்கம். இந்த அரச சபையில் நான் பல ஆண்டுகள் உண்மையாக தொண்டு புரிந்து வருகிறேன். எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பழியை சுமந்ததில்லை. நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க உயிரை விடுவதை தவிர வேறு வழியில்லை மன்னா. ஆகா ஆகா, தென்னாலி நம்மை எல்லாம் விட்டுவிட்டு மேலுலகம் சென்று விட்டார். தென்னாலி மிகவும் நல்லவர், பண்பாளர். அவரை சந்தேகப்பட்டது மிகவும் தவறு. ராஜகுரு இவ்வாறு கூறியதும் சபையில் இருந்த மற்றவர்களும் தெனாலியை புகழ்ந்து தள்ளினார்கள். இதை கூட்டத்தில் மாறுவேடத்தில் நின்று கொண்டிருந்த தெனாலி பார்த்தார். மன்னா, வணக்கம். தெனாலி, தெனாலி, நீ வந்து விட்டாயா? ஆம் மன்னா, இங்கு சபையில் எல்லோரும் என்னை புகழ்ந்து பேசினார்கள். இதைவிட என்னுடைய நேர்மைக்கு என்ன சான்று வேண்டும்? தெனாலி ராமரே, நீங்கள் உத்தமமானவர். நான் தான் வீணாக கேட்பார் பேச்சை கேட்டுவிட்டேன். தெனாலிராமன் மகிழ்ச்சியுடன் மன்னரை வணங்கியவுடன் அவர் மேல் பழி சொன்ன மந்திரியார் தலையை குனிந்து கொண்டார். என்ன குழந்தைங்களே, நாம நல்லவங்களா இருந்தா நமக்கு எப்பவுமே நல்ல பேர் தான் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியுமா என்று விசாரிக்கிறேன். மறுநாள் அரச சபை கூடியது. சபையோர்களே, உங்களுக்கு யாருக்கேனும் ரசகுல்லாவின் வேர் எங்கு கிடைக்கும் என்று தெரியுமா? ஏன் சிரிக்கிறீர்கள்? நம் விருந்தினர் ஒருவர் அதை சாப்பிட ஆவலாக உள்ளார். உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள்.